located at Kacheri Nallur, which is 500 meters from Sanglian statue and 1 kilometer from Nallur temple and 1 kilometer near Kacheri. அப்படின்னா என்ன? அதாவது 1 கிலோமீட்டரில் நல்லூர் இருக்குதான், இந்தியாவில் 1 கிலோமீட்டர் கச்சேரி இருக்குதான். அப்போ உங்களுக்கு மெயின் ரோட்டா பின்னுக்கு தான் பெறும் அப்படியே? இதுவும் யூஸ் பண்ணலாம். நான் எதுக்கு தந்தேன்னா நீங்கள் கண்டுபிடிக்க ஈஸி. பின்பக்கமும் இருக்குது இல்லை பெரிய லேன். ஆனால் நல்ல காணிடாப்பா, இது நல்ல சௌர காணி. இது நல்ல பெட்டி காணிடாப்பா, ஒற்று கழிவும் இல்லை, கழிவொன்றும் இல்லை. இது நான் நினைக்கிறேன் 2 கிராய்க்கு பிடிக்க போட்டால் பிடிக்க காலம் 5 மணிக்கு எழுத வேண்டி வரும். லோயரோட காய்ச்சி வச்சுருந்தா இல்லை இப்போவே. என்ன சிரிக்குது? ஓ, இது வந்து இந்த பக்கத்து ரோட்டு வந்து ஓகே, அதுவும் கூட ஹானிக்கு ஆப்போசிட்டாக வர ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோட்டாக இருக்குது. சாதாரணமாக நாங்கள் மற்ற இடங்களில் பார்க்குற மாதிரிக்கு வந்து இந்த காணியில் வந்து கழிவொன்றும் இல்லை, ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம். அதாவது பெரிய ஒரு அப்ஸ்டேர் வீடு அடிக்கலாம். மற்றது அது ரூம்ஸ் மாதிரி செஞ்சு யாருக்கும் வந்து வாடகைகளுக்கு விடலாம். அந்த மேலே வந்து பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி காணி உண்மையாக கழிவில்லா காணியை பார்க்க உண்மையிலே ஆசையாக தான் கிடையாது. கொஞ்சம் பார்த்துட்டு வரம்போ டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், நல்லூருக்கு ஒரு 500 மீட்டர்ஸ், அந்த சங்கிலியன் சிலைக்கு ஒரு 500 மீட்டர்னு சொன்னால் எல்லாம் நடந்தே போகலாம். பாதை வந்து 2 பக்கத்தாலையும் இருக்குது பாதை. மற்றது காணி வந்து கழிவில்லாத காணி. காசு வச்சுருக்கிறவங்க வந்து காசாக நீங்கள் வந்து பேங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதை காணியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல பயன் வந்துட்டு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு எதிர வந்து கச்சேரி, யாழ்ப்பாணம் கச்சேரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கு காட்டுறேன். இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் ஓடுறாங்க. முக்கியமாக டீம் வந்து போகுதா, எலெக்ஷன் டைம் தானே. ஓ பா, ஆனால் உண்மையாக அநியாய வாகன செலவுகள் தானே இவ்வளோ வேணாம். கனடா பிரதமர் இருக்கார்ல, அந்த ஆள் தனியாக ஜாய்களில் இருக்குது. இதில் இப்போ போகிற ஆள் மட்டும் வேணா ஜனாதிபதியோ இல்லையாடா, யார் ஒரு நார்மல் ஆள் தானே. அந்த அளவுனால இத்தனை வாங்கினாங்க. இதெல்லாம் இலங்கை பின்னாடியில் இருக்கு. என்ன இல்லை, எல்லாம் செலவு தானடா. பனியம் அரசாங்கத்துக்கு அவ்வளோ செலவு தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிப்பா, சின்ன பிள்ளைன்றாலப்பா அப்படியோட கடலை விட்டு நிற்கிறான். காலம் அவ்வளோ வரும் கட்டு போய் கிடக்கேன்னு. அதில் ஒரு புள்ளி ஒன்று 2 சாஞ்சு கொண்டு ஆளை பார்க்க ஒரு 16-17 வயசுமே கிடந்துச்சு. அப்போ இவங்க சொன்னாங்க அதில் ஒரு சின்ன பிள்ளை வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுண்டு பார்த்தா ஒரு பொடியன் வந்து தான் வச்சு குடிச்சிட்டு சோடா உண்டா கொடுக்குறான் அந்த பிள்ளைக்கு. அது தான் குடிச்சிட்டு அம்மா சுண்டலண்ட மாதிரி குடிக்காங்க. அதுவும் ஏன்னா சோடா நீ குடிக்கணும்டா இல்லாட்டி. சரி, ஓகே, ஒரு நாள் நீயும் குடிப்பே தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்போ நாங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்போ தெரியும் நாங்கள் வந்து அதாவது காணி வீடியோக்கள் எல்லாம் செஞ்சு போகிறோம். அதாவது வந்து காணி விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது போகுதா இல்லையா அப்படின்ற வந்து அடுத்த பிரச்சனை. சரிதானே, இப்போ வயலை வந்து நாங்கள் விதைக்கிறோம், நம்பி தான் விதைக்கிறோம், என்ன அதில் பலன் கிடைக்குமெண்டு, அது அடுத்த பிரச்சனை. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து காணி வீடியோக்கள் போட ஸ்டார்ட் பண்ண பிறகு உண்மையிலே வந்து பெரிய பெரிய விலையான காணிகள் எல்லாத்தையும் வந்து அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றலாம் வந்து அது அடுத்த பகுதி. ஆனால் எங்களை நம்பி வந்துட்டு டக்குன்னு இதை நீங்கள் இருக்கா வித்து தாங்க கிருஷ்ணா, இது ஒரு வீடியோ செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு தாராங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நார்மலாக தெரியும் வந்து இப்போ ஹெல்ப்புக்கு அனுப்புகிற ஆசையை வந்து நாங்கள் என்ன மாதிரி வந்துட்டு பயன்படுத்துகிறோம், இவ்வளவு நேர்மையாக செயல்படுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து அவங்க செய்கிறாங்க. இப்போ நைட் வந்து கேனடாவில் இருக்க ஒரு அக்காவரால் வந்துட்டு கதைச்சிருந்தா, இந்த மாதிரி எனக்கு வந்து நல்லூர் கச்சேரி ரோட்டில் வந்து ஒரு காணி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2 பரப்பு காணி வந்தையா. அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட்டிட்ட வந்துட்டு விற்கிறதுக்காண்டி கொடுத்து இதில் ஒரு சின்ன ஒரு சீட்டிங் ஒன்று நடந்தாலும் அது வந்துட்டு பில்வடாக போயிட்டுது. ஸோ பிறகு இப்போ நீங்கள் உதவி செய்கிறதால உங்கள்கிட்ட தந்தால் நல்ல மாதிரி அதால் ஒரு பலன் ஒன்று கிடைக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். ரெண்டு சொல்லி போட்டு இப்போ நைட் அடித்து கதைச்சேன். அக்கா வந்து அடித்து கதைக்கும் போது வந்து நான் கேட்டேன் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்குறப்ப வந்து நல்லூர்லேருந்து கச்சேரி போகிற ரோட்டில்
இடையில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ அக்கா வந்து எனக்கு படமுமே வந்து போட்டிருந்தா. சரிதானே, 2 பரப்பு காணி, கழிவொன்றும் இல்லை, நல்ல சதுர காணி. அப்போ டவுன் சைடில் வந்துட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்துட்டு இருக்கிறதில் வந்துட்டு எடுத்து போடுவோம். அது வாங்காது வந்து உங்களோட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு பயன்படக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். சில நேரங்களில் நாங்கள் மலிவான விலைகள்லையும் வந்துட்டு காணிகள் சில போடுவோம். போட்டால் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே. ஸோ அந்த வகையில் இந்த காணி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் போயிட்டு. சரிதானே. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து தேடி கொண்டிருக்கிறேன். காணியில் போகிறோங்க 1 மினிட். ஸோ அந்த வகையில் காணியோட ஃபோட்டோ எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து போட்டிருக்கா. லொக்கேட்டட் அட் கச்சேரி நல்லூர் which is 500 meter from Sanglian statue and 1 kilometer from Nallur temple and 1 kilometer near கச்சேரி. அப்படின்னா என்ன? அதாவது 1 கிலோமீட்டரில் நல்லூர் இருக்குதாம், இந்தியாவில் 1 கிலோமீட்டர் கச்சேரி இருக்குதாம். அதுக்கு இடைக்குள்ளாண்டு வந்து என்னடா சங்கிலியன் சச்சு. அது வந்து 500 மீட்டர். அப்படின்னா என்ன சங்கிலியன் சச்சுண்டா தெரியாது. அதான் சங்கிலியன் சச்சு தான்டா. சங்கிலியன் சச்சு. அப்போ அது வந்து 500 மீட்டர்லேயே இருக்குதாம். சரிதானே. அப்போ கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்துட்டு டவுன் ஏரியா தான். சரிதானே. இப்போ நாங்கள் அந்த காணியை தான் போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்து நேற்று முன்னாள் ஒரு ஆள் வந்துட்டு எழுதியிருந்தார். என்ன சொன்னால், நீங்கள் வந்து அப்படி காணி வீடியோக்கள் போடுறீங்க பிள்ளை இல்லை, ஆனால் நீங்கள் ஒன்றும் கிடைக்குது இல்லை இந்த மாதிரி கதைக்காதேங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி ஒன்றும் கதைக்கல தானே. நான் இப்போ ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். அதை வந்து ஒரு யோகா தான் நான் வந்து அதை சொன்னேன். சரிதானே. நாங்கள் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, அவங்க இப்போ எங்களை தெரிஞ்ச அடிப்படையில் வந்து செய்கிறாங்க. எப்படியும் பொடிகள்கிட்ட கண் பயசுக்கு அங்கங்கே போய் வரும். வேண்டாம் இப்போ நானே இடக்கிட அங்கே பார்க்குறேன் போது வந்து அக்னி பார்க்குறேன் சொல்லுவேன். அதெல்லாம் நீ அங்கே பாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் கவிதாசும் காய்ச்சி கொள்கிறேன், நீ அங்கே பார்த்து எங்களுக்கும் இடக்கிட அப்டேட் பண்ண முக்கியமான பிரச்சனைகள் வந்தால் கொண்டாலாம். அது இப்போ வீடியோவிலே தெரிஞ்சுக்கும் யாரு பார்த்தேன்னு சொல்லி. நான் ஒன்றதான் பார்த்துருக்கேன், நீ என்ன செய்கிறான்றது. சரி, அப்போ அது அப்படியே இருக்க வந்துட்டு அப்போ அக்கா வந்துட்டு சொல்லியிருந்தா வந்து உண்மையிலேயே வந்து நல்ல விலையான காணி. அப்போது யாரோ வந்து ரீசெண்டாக வந்து பரப்பு 2 கோடி வந்து கேட்டவங்களாம். அப்போ 2 பரப்பு வந்துட்டு காணி இருக்குதான். அப்போ அதில் வந்துட்டு ஒரு சின்ன குளறுபடி வந்தாலும் அது வந்துட்டு கொடுபடாமல் போயிட்டுது. இப்போ நாங்கள் 2 கோடிக்கு இல்லை, நாங்கள் வந்துட்டு குறைச்சி கொடுப்போம், பிரச்சனை இல்லை. அப்போ நானுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ண என்னன்னு சொன்னால், இப்போ நாங்களும் வந்து வீடியோ செஞ்சு போடுறோமாக்கா பிரச்சனை இல்லை. ஆனால் காணி வந்து இப்போ நீங்களும் வந்து ஒரு அவரேஜான ப்ரைஸ் வந்து ஒரு லவ் கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் காணிகள் வந்துட்டு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வாங்குறவங்களும் வந்துட்டு இப்போ அவங்க தான் எழுத்துக்குழியெல்லாம் போட்டு எழுத்தணுமே. அப்போ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு லவ் சட்டிஸான விலையாக இருக்கணுமே. ஆக கூட சொன்னாலும் வந்துட்டு வாங்க மாட்டாங்க என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸை சொன்னால் தான் நாங்களுமே சந்தோஷமாக எடுத்து போடலாம்னு சொல்லி. அப்போ அண்ட் வந்து இப்போ இதுக்காண்டி நாங்கள் எந்த விதமான ஒரு பேமெண்ட்டும் வந்து வாங்கலை. அப்போ நேற்று கூட வந்து ஒரு ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார், அப்படியே தம்பி கிருஷ்ணா வட்டுக்கோட்டையில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கா வெயிட் பண்ணி இப்போ எடுத்து போடுறாண்டு. அப்போ எனக்கு வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக கோபமும் வந்துட்டு. என்னென்னா இப்போ என்ன மாதிரி கேட்கலாம்டா. இப்போ அது உண்மையிலே வந்து அவருடைய ஒரு அலுவல். என்ன இப்போ அவருடைய காணியை வந்துட்டு விற்கிறன்றது அவருடைய ஒரு அலுவல். இப்போ நான் வந்து எந்த ஒரு காணியை வீட்டை விற்க போகிறோன்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறோன்னு சொன்னால், லைக் வந்து ஒரு பேப்பரில் ஒரு மரண அறிவித்தல் போடுறக்கு ஒரு சின்ன பக்கத்தில் வந்து இவ்வளவு வந்துட்டு வாங்குறாங்க. 20,000 30,000 50,000 வாங்குவாங்க. ஈவன் அந்த பேப்பரை இப்போ யாருமே பார்க்குறதே இல்லை. சரிதானே. அப்படி கேட்குள்ள வந்து அவர் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ நான் பொலைட்டாக நான் சொல்லியிருந்தேன், வட்டுக்கோட்டை வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் தூரம் அண்ணா, ஏன்னா நாங்கள் 2 இஞ்சால் சைடு தான் நிற்கிறேன், நான் போனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா தூரம் பண்ணுறேன், நேசனை கொண்டு இறக்கி விட்றேன் மாதகல்லேண்டார். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துட்டு என்னென்னா, அது வந்து என் பர்சனல் விஷயம். என்ன இப்போ நான் வந்து நேசன் அண்ணா கொண்டே இறக்கலாம், கவிதாசை கொண்டே மட்டக்களப்பில் இறக்கலாம், அக்னியை கொண்டே களுவாஞ்சிக்குடியில் இறக்கலாம். அப்போ வந்து அது வந்து இந்த பர்சனல் விஷயம். என்ன அப்போ அதுகளை வச்சு உங்களோட காணிகளை நீங்கள் இப்போ எடுத்து போடும்படியாக சொல்லக்கூடாது. அண்ட் வந்து இப்போ மேலேயே மனச்சாட்சி படி வேறு யாருன்னு சொன்னால், இப்போ தம்பி இதை போய்ட்டு செய்யுங்க அதை போய்ட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூவல் எக்ஸ்பென்சிவ் என்றாலும் தருவாங்களே. என்ன இப்போ அந்த மாதிரியும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கிற டைம் தான் நாங்கள் அதை போய் எடுத்து போடுவோம். அப்போ என்னத்துக்காண்டின்னு சொன்னால், சரி நாங்கள் இப்போ எடுத்து போகிறோம், சில விலை வில்படாமலும் விடலாம். என்ன அப்போ வில்படாமல் விட்டால் அப்போ நாங்கள் மினக்கட்டதில் எங்களுக்கு ஒரு பலனுமே இல்லை.
சரிதான் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் செஞ்சு போடுற மண்டைக்குள்ளே இப்போ அதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணுமே எங்கள்கிட்ட வர்றவங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணுமே. அப்போ ஒரு பரஸ்பரமான ஒரு பொருந்துணர்வோட இதுகள் வந்துட்டு இடம்பெறணுமே தவிர வந்து அப்படியான தர்க்கங்களோட இடம்பெறது வந்து அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. அண்ட் வந்து பாருங்க நார்மலாக வந்து இப்போ 2 கோடி 4 கோடி காணிகளை வந்துட்டு விற்பனை செய்யும்படியாக வந்துட்டு விளம்பரம் போடும்படியாக சொல்லும்போது கூட வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் போகிறோம்னு சொல்லும்போது வந்து மேலே வந்து அவங்க அவ்வளோ விளங்கி கொள்ளணுமே என்ன மாதிரி நாங்கள் அதை மதிப்பு கொடுத்து போய் செய்கிறோம்ண்டு. இப்போ சாதாரணமாக இல்லை. இப்போ கூட நாங்கள் வந்திருக்கோம் வந்து கச்சேரிக்குன்னு சொல்லும்போது பருத்துறையிலேருந்து கச்சேரிக்கு வந்திருக்கோம் வந்துட்டு காரில் 3 பேர் வந்து சொல்லும்போது வந்துட்டு இப்போ லேட் ஆகினா நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டுலாம் போகணும். ஸோ அப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் வந்து நாங்கள் அவங்க கேட்டதுக்கு நாங்கள் மினக்கட்டு வந்து போகிறோம். மீன் விற்றா ஒரு கதைக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு எடுப்படி மாதிரி வந்து கதைக்கிற வந்து மேலே அழகில்லைன்றதை நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த காணியை போயிட்டு பார்ப்போம் சரிதானே. அதாவது வந்து காணி எங்கே அமைஞ்சிருக்குது, என்ன மாதிரி அமைஞ்சிருக்குது, அந்த காணியை வாங்குறதால எங்களுக்கு என்ன வசதிகள் எல்லாம் வரும் என்று வந்துட்டு அக்கா சொன்ன தற்போதைய விலை வந்து என்ன, அந்த விலைக்கு வந்துட்டு அந்த காணி வேர்த்தாக இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே வந்துட்டு இப்போ என்னவும் வாங்கலாம். இப்போ உங்களை விரும்பின மாதிரிக்கு பேணி விட வாங்கலாம் எங்கேயும். ஆனால் ஒரு காணி வாங்கலாம். அது எங்கேயுமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து காணி தட்டுப்பாடாக இருக்கிறதால வந்துட்டு நாங்கள் இருக்கிற டைம்களில் வந்துட்டு ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ விடாமல் அடிக்கிறவா. ஹலோ ஓம் எங்கே இருந்து காய்க்கிறீங்க? சாக்கோட்டை. நான் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு கொண்டு நிற்கிறேனாக்கா அவர் கொஞ்சம் சொன்னாங்க அடிக்கட்டா. அதுதான் நான் இதை முடிச்சு கொண்டு அடிக்கிறேன். பக்கத்தில் தானே நான் அடிக்கிறேன்னா. சரி ஓகே. அப்போ ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். ஸோ காணியை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எதிர்வாகில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு ரைட். இப்போ நாங்கள் வந்து காணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் தேடித்தாண்டா போகணுமே நண்டா. பங்கங்குளம் நாச்சியம்மன் கோயில்கிட்ட லொக்கேஷன் வந்து அக்கா அனுப்பியிருக்கா சார் தானே. லொக்கேட்டட் ஒர்க் ஃப்ரம் கச்சேரி லேன் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள். தேர்ட் பீஸ் ஆஃப் லேண்ட் ஆன் த லேன் இட் இஸ் அன் எம்டி லேண்ட். இஞ்சி வேறு காணி உனக்கு காணின்ற படத்தை காட்டுறேன் பேரன். இதான் வந்து காணின்ற படம் சரியா. இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு சொட்டு 50 மீட்டர் உள்ளுக்கு தான் இருக்குதா. நல்ல சதுர காணி தான். பார்ப்போம் இவ சொல்கிற விலை போகுமா என்னன்றதை நாங்கள் நேரில் போயிட்டு பார்ப்போம் சரி தானே. இதுக்கும் சைட்டில் ஓகே நேரில் போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதால் போவோம். இந்த ரோடு இந்த ரோடு கச்சேரி பக்கத்தில் அதான் அதில் போய் பார்ப்போம் இருக்கா. ஃபஸ்ட்டுக்கு இந்த கோயில் ஒன்று இந்த லொக்கேஷன் அனுப்பிக்கலாம். அந்த கோயிலுக்கிட்ட போவோம். போய் எங்கடா பறிக்கு 384 ராமேஸ்வரத்துக்கு போகுது. இந்த பயிர் புளையடா பயிர். ஒரு அக்கா கடிச்சு காய்ச்சுடுவோம். இல்லை போலீஸ் வர நிற்கிறானே இன்னும் உலகம் வரியா மீட்டிங் எலெக்ஷன் டைம் தான் எல்லாட்டி உள்ள நிற்கிற கப்பல்ஸு காவலில் வந்து தெரியா எங்கே போகிறாங்கடாப்பா. இப்போ நல்லூருக்கு கச்சேரிக்கு சங்கிலியன் சிலைக்கு பக்கத்தில் ஏண்டாப்போ கட்டாயம் இந்த ரோட தான் இருக்கும். போய் பாப்பமே சங்கிலியன் சிலை இருக்காண்டோ. சங்கிலியன் சிலை தான் அதுதான் அந்த சங்கிலியன் சிலை. இதுதான் வந்து கச்சேரி. ஆனால் நல்ல இடங்கள் அப்போ உண்மையாக காணியெல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நேற்று ஒரு காணி பார்த்தோம் வந்து பெருத்துறையில் எங்களோட ரோட் சைட்லேயே வந்து பிறப்பு 90 லட்சம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நல்லூருக்கிட்ட வந்துட்டு 1.5 பரவாயில்ல தான்டா. இது 1.5 இல்லாதக்காண்டி நான் சொல்கிறேன் வந்து சும்மா கதைக்கு 2 கோடி யாரும் விட்டவங்களாம் பிறகு ஏதோ குழப்பி விட்டாங்களேன்னு சொல்லி சொன்னாக்கா. இப்போ நான் சொன்னேன் மெயின் ஏனையின் மெயினோடையன்னு சொன்னால் கூட எல்லாம் பரவாயில்லை. ஆனால் உள்ளுக்கு இறங்கி போனாக்கா 2 எனக்கு சொல்ல தெரியலை. நான் இதுக்கு முறைக்கா நேரில் போய் பார்த்துட்டு நான் என் சார்பான ஒரு மதிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து. ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம் வந்துட்டு கச்சேரி நல்லூர் ரோட்டுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம் சரி தானே. இது வந்து நேர் அப்படி எங்கே போகும்னு சொன்னால் அந்த கிட்டுப்பூங்கா கிட்ட போகும்னு நினைக்கிறேன் சரியா. லொக்கேஷன் அனுப்பியிருக்கா அப்படிலாடாப்பா. ஃபோன் நம்பர் ஒன்றும் அனுப்பிடல. அக்கா ஃபோனும் எடுக்கிறா இல்லை.
அக்கா ஆன்சர் பண்ணுறா இல்லைடா. எபிரோன் எதுவும் ஒரு நம்பரை கும்பரை அனுப்பியிருந்தான் பரவாயில்லை. அப்படியே பார்த்துடுவாங்க, இந்த ஓடையில் பார்த்துடுவாங்க. மேபி இந்த சைட்டெல்லாம் போய் இருக்கணும். சரியா என்னடாப்பா வில்லங்கமான வேலையா போட்டுதாப்பா. சி அதுதானிடாப்பா. அக்கா ஃபோன் பண்ணி கதைச்சாண்டாலும் கதைக்கலாம். அக்கா கதைக்கலையே ஃபோன் பண்ணி ரிங் போது எடுக்கிறா இல்லையே. கனடா இல்லோடா டைமிங்கு பிரச்சனை. கிளம்பி இருப்பாங்கடாப்பா, தெரியாதா? எல்லோரும் கிளம்புவாங்கன்னு இல்லை, சில பேர் கிளம்பிட்டாக்கா. ஹலோ ஓமாக்கா, அந்த அவங்களோட காணி பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு காணியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. எவ்வளோத்துல இந்த என்ன மாதிரி போகலாம்? நான் இப்போ நல்லூருக்கு பக்கத்து ரோடு இருக்குல்ல, நல்லூர் பக்கத்து ரோடு, சாரி நல்லூர்ன்ற கச்சேரி பக்கத்து ரோடு இருக்குல்ல. நோ அந்த மேப் இல்லையாக்கா, அந்த மேப் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகுது. ஆ சரி, என்ன கோயில்கிட்ட பேர் சொல்லுங்க, நான் அடிச்சு பார்க்குறேன். நாச்சியம்மன் கோயிலா? மேப்பை கொடுக்காக்கா வேற எங்கே போகுது? ஒரு நிமிஷம் பாருங்க வரணுக்கா. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு தானே இருக்குது. ஒரு 2 லேனால போகலாம். ஒன்று மூத்த விநாயகர் கோயில் அடியால போகலாம், மற்றது வந்து இந்த கோயிலுக்கு முன்னால உள்ள லேனால போகலாம். இந்த காட்டுக்கு போடுவாங்க அப்படியா? அந்த கோயிலு பக்கத்தையோ இல்ல, அந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன லேன் போகுது. அந்த லேன்ல இருந்து 3வது காணி வரும் காணி. சரி சரி போறோங்க, நான் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அடிக்கிறேன்னா. இல்லையான்னு சொன்னா கார போகக்கூடிய லேன் ஒன்று இருக்கு, அது மூத்த விநாயகர் லேன் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் லேன்ல எடுத்தீங்களா பாருங்கக்கா. இப்போ நான் பானாங்குளம் நாச்சியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு லேன் இருக்குது பாருங்க, சின்ன லேன் கான் மாதிரி ஒரு சைட்டால கட்டி ஒரு லேன். பாக்குறேன் ஒரு நிமிஷம் பாருங்க. நாச்சியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு இல்லை, இது இல்லை சின்ன லேன், இது இல்லை சின்ன லேன். அது ரோட்டு போட்ட லேன் தான், டேரேட்டுக்கு. பாருங்க வரேன். நாச்சியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு கேனோட சேர்ந்து ஒரு சின்ன ரோடு, அதால் கார் போகும், பிரச்சனை இல்லை. அந்த ரோட்டுக்கையோ அப்போ எங்களுக்கு மெயின் ரோட்டா பின்னுக்கு தான் பெறும் அப்படியே. இதுவும் யூஸ் பண்ணலாம். நான் எதுவும் கிட்ட தந்தா நீங்க கண்டுபிடிக்க ஈஸி. பின்பக்கமும் இருக்குது இல்லை பெரிய லேன். இது ஒடுங்கிச்சண்டா சிக்கலா போடும், இப்படியே போனால் ஓகே. அந்த இருக்கானி ஓகே 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 கண்டுட்டேனாக்கா. ஓகே பாருண்ணா. ஓகே, இது கார் போகுது, பிரச்சனை இல்லை. மற்ற பக்கத்தால் பெரிய ரோட்டுன்றீங்களோ? பெரிய டிப்பர் எல்லாம் போகும். ரைட் ஓகே. அப்படி போய் அங்கே சங்கிலியன் சிலைக்கு கிட்ட போகுது. அது வந்து இது எங்கே மற்ற பக்கத்தால் ரோட்டுன்றீங்களா? இது இந்த ரோட்டோட இந்த ரோட் இது ஆக்குமா? அப்போ இதை நான் பார்க் பண்ணிட்டு நடந்து போவேன். யாழ்ப்பாண சைடில் இந்த கேன் ஒரு பிரச்சனைடாப்பா. பெரிய ரோடு இதை தான் சொல்கிறேன். அவ்வளோ நாங்கள் போய் இதால் போய் பார்ப்போம். இது ஓகே, இது பெரிய லேடன் பஸ் போவோமே. இதுவும் என்னடா ஒரு 300 ஒரு 200 மீட்டர் தான் சின்ன ரோட். 200 மீட்டரையும் இல்லை, 100 மீட்டர் இல்லைடாப்பா. பரவாயில்ல. அம்மா சுண்டு இதுதான்டாப்பா காணி. இதுதான் கடப்பு. ஐயோ, இது எட்டு தான் பார்க்கணும். ஆனால் நல்ல காணிடாப்பா. இது நல்ல சௌர காணி. ஆமாம், இது போத்தான காணிதாப்பா. இது சூப்பர். என்னடாப்பா எனக்கு 2 பார்க்க தெரியல, கொஞ்சம் 3 நாளை விடப்பா. ஆமாம், இது நல்ல பெட்டி காணிடாப்பா. ஒற்று கழிவும் இல்லை, கழிவண்டும் இல்லை, இடமும் பிள்ளையண்டு இல்லை தாண்டி. இது சட்டப்படி. இது நான் நினைக்கிறேன் 2 கிராய்க்கு பிடிக்க போட்டால் பிடிக்க காலம் 5 மணிக்கு எழுத வண்டி வரும். லோயர் ஒரு ஆளை காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லை இப்போவே. என்ன சிரிக்கிற? ஓ அதான் நாங்கள் இப்போ லோயர் ஆளையும் பிடிக்க வேண்டியதான் வரும்.
நான் கதைக்கிற சில உங்களுக்கு ஜோக்காக இருக்கலாம், ஆனால் இது சூப்பர் காணி, கழிவில்லை கொஞ்சம். அந்த ரோடு நல்லா அழகாக ரோடு. ஆனால் அக்கா டெண்டில் நிற்கிறா, கொஞ்சம் முறங்கி வந்தாண்டா கொடுத்துடலாம். டெண்டில் நின்றவா இப்போ இறங்கிட்டா கொஞ்சம். அக்கா சொன்னுவா கடைசி நீங்கள் ஒரு 1.75 மாதிரிக்கு சொல்லுங்க ஒன்று பரப்பு 1.70. ஆனால் ஏரியா போகுமாடா 1.75 பரப்பு போகுமானாலும் வேண்டவங்களும் பாவம் தானே. அவ்வளோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா பார்ப்போம். இது எத்தனை வரப்போ? இது 2 பிறப்பான். அதுக்கு அக்கா போகிறாள். எங்களுடைய ஆக்கள் இருக்காங்களப்பா கருத்துறையில் உங்களுக்கு காணி கொண்டே காட்டுவாங்க புரோக்கர் விட்டு கதையும் இல்லையா. 50 லட்சம் சொன்னால் என்ன கொண்டு என்ன ஓனர் தம்பி 80 நிற்கிறார். இறுக்கி பிடிச்சி ஒரு 70க்கு வாங்கித்தரலாம். 50 சொன்ன காணியை 80 சொல்லி போட்டு இழுத்து பிடிச்சி 70க்கு வாங்கித்தரலாம்ட்டு வாங்க. அந்த கதை நீ ஒரு 1000 ரூபாய் தான் மிச்சது பாபு. 1000 ரூபா. 1000 ரூபா தான் மிச்சத்தை பார்ப்போன்றதை தான் இது. மற்றது உள்ளட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லையா வரும். ஆனால் உண்மையாக வெறும் காணி தானே லாபம் தெரியுமா. வீட்டோட வாங்கக்கூடாது. சூப்பராக இருக்கு. இது எத்தனை பரப்பக்கா காணி? டோட்டலாக 3 வாங்கினாங்க. 3 வாங்கி ரோட்டுக்கு விட்டுனாங்க. சிறுங்குடி வந்து ரோட்டுக்கு போகுது. அப்போ 2 பேருக்கும் 11 முடியும் தான் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ மெஜர் பண்ணைக்கில் வந்து 2.8 ஆகிருக்கு. அதாவது 2.5 பரப்பாக இருக்குது. 2.5 பரப்புன்னு பார்ப்போமே நாங்கள். ஏண்ணே 2.5 ஏண்ணே 2.5 ஏண்ணே. அப்போ இந்த வேப்ப மரம் மாமரம் எல்லாம் நிற்குதேண்ணே. நான் கனகாலம் வந்து எல்லாம் வளர்ந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை. காணி நல்ல சதுர காணி, களி ஒன்றும் இல்லை. நீங்கள் அதான் என்னன்னு சொன்னால் அவசரம் இல்லை. பார்த்தாருக்கிட்டு குடும்பம் ப்ரைஸ் 1.75 பரப்பு படி சொல்லுங்க. எந்த பேர் குறைக்கும் கேட்குறேன். நம்ம மாதம் குறைக்குன்னு சொன்னாலும் அக்கா நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் உங்களுக்காண்டியும் கதைக்க மாட்டேன், வாங்குறவங்களுக்காண்டியும் கதைக்க மாட்டேன். மனச்சாட்சின்ற ஒன்று வேணும் இல்லை. இது மற்றது முன்னுக்கு வந்து கேன் இருக்குது. முன்னுக்கு கேன் இருக்கிற வந்து இப்போ ஓகே மழை டைமில் அது ஒரு இஷ்யூ தான். இப்போ நாங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும். அப்போ கொமனா சில விஷயம் நீங்கள் சொல்கிறது சரி. அதாவது அந்த வெள்ளம் இருக்குல்ல, அந்த அவைய காணிகளை போடணும். எங்கால வந்து நோ உங்களோட காணி வந்து இங்கால இருக்கிறோடையா பெட்டர். இந்தியா சைடில் இல்லாமல் இங்கால இருக்கிறோடையா பெட்டராக இருக்கும். இங்கால ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் இப்போ இவன் வந்து இப்போ உங்களோட காணி முன்னுக்கு இருந்தாலும் இப்போ நான் காணியை விட்டு வெளியேறக்குள்ளே இந்த கேனை தானே பார்க்க போகிறோம்ல. அங்கே தான் இப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கத்தானே வேணுமாக்கா. இப்போ நான் வந்து உங்கள்ட்ட ஒரு பையராகவும் வந்து நான் உங்கள்கிட்ட கதைக்கத்தானே வேணும். இப்போ நீங்கள் வந்து விற்கிறதால வந்து நீங்கள் வந்து எனக்கு அதை இதை தாரேன்னு சொல்கிறதோ அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. நார்மலாக வந்து ஒரு காணியை பர்ச்சேஸ் பண்ண போகிற ஒரு ஆளாக இருந்தால் நான் என்ன விஷயங்களை பார்ப்பேன்ன்றது இங்கே முக்கியமான உண்டு. மற்ற வந்து இந்த பக்கத்து ரோட்டு வந்து ஓகே, அதாவது உங்களோட காணிக்கு ஆப்போசிட்டாக வர ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோட்டாக இருக்குது. மற்றது அந்த 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 அம்மன் கோயிலுக்கு முன் ரோட்டால் வர்றேன்னு சொன்னால் ஒரு கார் தான் பெறும். கார் தான் பேர். மற்ற வந்து சாதாரணமாக நாங்கள் மற்ற இடங்களில் பார்க்குற மாதிரிக்கு வந்து இந்த காணியில் வந்து களி கொண்டும் இல்லை. ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம். அதாவது பெரிய ஒரு அப்ஸ்டேர் வீடு அடிக்கலாம். மற்றது ஏதாச்சும் ரூம்ஸ் மாதிரி செஞ்சு யாருக்கும் வந்து வாடகைகளுக்கு விடலாம். அந்த மாதிரி சம்திங் எதுவும் பாவிக்கலாம். எனிவே நான் காணி வந்து பார்த்துட்டேன், வடிவாக காட்டிட்டேன். நான் வந்துட்டு ப்ரைஸையும் சொல்கிறேன். நாங்கள் நைட்டு கதைச்ச மாதிரிக்காக்கா நான் பார்ப்போம். நான் எடுக்கிறவங்களோட கதைச்சி கண்டாக்ட் பண்ணி தரேன். சரி தானேக்கா? அது தெரியும் தானே, ஒரு பிறப்புக்கு 175 நான் மென்ஷன் பண்ணான். ஓகே 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 சரி அக்கா. அப்போ 175 சொன்னாலும் இப்போ எங்களுக்கு 2 பிறப்புக்குமென்னு சொன்னால் 3 கிட்டத்தட்ட 4க்கு மேலே வரும் டோட்டலாக. 175 வேண்டாம் போகிறோங்க பாருங்க பார்ப்போம் இருக்கா. 175 சொன்னால் தர 2.5 4.37 கிட்ட வரும். என்ன 4 கோடி 37 லட்சத்துக்கிட்ட வரும். அப்போ எழுத்துக்கூலியே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6 வீதம் பார்த்தாலும் 26 லட்சத்துக்கிட்ட எழுத்துக்கூலி வரும். சரி, இப்போ நாங்கள் இதில் ஃபோன் கதைக்கிறதால ஒன்றும் பெற போகிறது இல்லை. நான் வீடியோ செஞ்சபடி நிற்கிறேன். நான் உங்களுக்கு நைட்டுக்கு எடுத்து கதைக்கிறேன்க்கா. சரி தானே? ஆனால் உண்மையாக காணி நல்ல காணிடும். ஆனால் கிட்டத்தட்ட வாங்குறாக்களுக்கு இப்போ 4.5 கோடி கிட்ட வேணும் இந்த காணி வாங்குறோண்டா.
ஆனால் இப்போ இந்த ரோட்லேயே 4.5 கோடின்னு சொன்னாடா அப்போ ஏனே இல்லையாண்டா இப்போ எப்படிலாடாப்பா வரப்போகுது. ஆனால் இது வந்து என்ன சொல்லுவாங்க கழிவில்லா காணி. இந்த பக்கத்து பாதையை போட்டு நாங்கள் ஒரு வீட்டை கட்டினோம்னு சொன்னால் பயங்கர லுக்காக இருக்குது. மற்ற இந்த அந்த தெரியுது வானம் போகிறது தெரியுது. சரியாக ஒரு 100 மீட்டரில் இருக்குது அந்த ரோடு. சரி தானே நல்லூர் கச்சேரி ரோடு வந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதால் விட்டு பார்ப்போம் இந்த ரோடு எங்கே போகணும் சரியா என்ன அப்படியே பார்த்துட்டு போவோம். மேலே வந்து பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி காணி உண்மையாக கழிவில்லா காணியை பார்க்க உண்மையிலே ஆசையாக தான் கிடக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு வரம்போ உண்மையிலே காணி வாங்கி இப்படி தான் வாங்குவோம் தெரியுமா. இப்போ எங்கட பருத்துறை காணி இருக்குல்ல அதுவும் இப்படி தானே சரியாக சதுரமாடாப்பா அந்த மாதிரி பயன்படுத்தலாம். பின்னுக்கு ஒரு வீட்டை கட்டி போட்டு முன்னுக்கு வரையும் செய்யலாங்களாப்பா தெரியுமா. இல்லாட்டி முன்னுக்கு வீட்டை கட்டி போட்டு பின்னுக்கு வரையும் செய்யலாங்களாப்பா அப்படி இருக்கணும் காணியண்டா. இப்போ இந்த ரோட்டால் போகும் இங்கே இது பெரிய ரோட்டு பெரிய டிப்பரே போகும். அது என்னண்டா அவன் 3 பிறப்பு காணிலேருந்து ரோட்டு காண்டி விட்டு வாங்கடா கொஞ்சம். ஓ அப்படியே இதால் போவோம். நாங்கள் எங்கே போய் ஏறுறேன்னு பார்ப்போம். நாங்கள் இதால் நேராக போய் பார்ப்போம்மா. இது நல்ல பெரிய ரோட்டா. இது பெரிய ரோட்டு மட்டும் அங்கே சின்ன ரோட்டு இருக்குது. சைக்கிளில் காரால் அந்த ரோட்டால் காரில் வரலாம். இந்த ரோட் போய் நான் நினைக்கிறேன் எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே டிப்பர் நிற்க சைட்டால் இன்னும் டிப்பர் எடுத்துகிட்டு போகலாம். ரோட் இஷ்யூ இல்லை. சாதாரணமாக டவுன் ஏரியாண்டுக்குள்ளே அப்படி தான் வரும். வேலை கேட்டு பார்க்காம இருக்கா. அம்மா வணக்கம். இந்தியாவிலேயம்மா காணி பிறப்பு என்ன விலை போகுமம்மா? 1 கோடி அப்படி போகுமா இல்லை கூட போகுமா? அப்படி தான் போகுது. சரிம்மா ஓகே ஓகே. வயது போனவங்களே தெரியாதான்டா. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கோடின்றதே பெருசு தான்டா நார்மலாக. அப்போ அவங்க அப்படி சொல்லுவாங்க கோடி தான் எல்லாம் கோடி தான் தொட்டதெல்லாம் கோடி தான். யாழ்ப்பாணம் என்றாலே கோடி தான். இப்போ இதுவே அந்த அம்மாட்ட ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்னா சொல்லுவார். அன்னையே கட்டுப்பாமோடா. அண்ணன் இந்த ஏரியாவுக்குள்ள காணி எவ்வளோ ஒன்று போகும் பரப்பு? காணி எவ்வளோ இந்த ஏரியாவுக்கு பரப்பு போகும்? கணக்கணக்கே என்ன 1 கோடி 1 கோடி வீட்டோட பரப்பு 1 கோடி 5 லட்சம் படி. கனகாலமோ? ஓகே சரியா சரி ஓகே ஓகே. இது போய் அந்த ரோட்டோட ஜாயிண்டாக போகுது தம்பி. அப்போ இது இந்த பக்கத்தால் மெயினுக்கு போகலாம் போல இருக்குது. நாங்கள் சும்மா இப்போ வெளியாக்கிட்ட விசாரிக்கும் போதும் நல்லதானேடாப்பா. நார்மலாக விசாரிக்கிறானே. இப்போ நாங்கள் வந்து என்ன அவிச்சு விற்கிறதா இருக்குது இல்லை தானே. இப்போ அக்காண்ட எதிர்பார்ப்பும் வந்து இப்போ அக்கா சிலவள கூட விலை சொல்கிறான்னு சொல்லிக்குள்ள இது யாரும் மதித்து சொன்னவங்களாம்ல 2 போகுமாண்டு விற்று தாரன்னு சொல்லி சரி என்று சொல்லி தான் அப்புறம் ஏதோ குழம்பினாமண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதுபரப்பு 2 போகாது அக்கா இப்போ 1.75 சொல்லுறா. கதைச்சி பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி காய்ச்சி பார்க்கலாம். என் அவாவும் வந்து ஏதோ ஒரு அவசர தேவைக்காண்டி தான் விற்கிறா. அவசர தேவை மீன்ஸ் ஏதோ ஒரு காசு தேவைக்காண்டி தான் விற்கிறா. இங்கே வேறு இது மெயின் ரோட் தானே. இது அப்படியே போய் நான் நினைக்கிறேன் அந்த கிட்டுப்பூங்கா இங்கிட்டாப்பா. ரைட் கிட்டுப்பூங்கா தான் சரிதான்டா. சரௌண்டிங் சரிதான்டா. மெயின் ஏரியா தான்டா. அப்போ அதுக்குரிய பருமதி கேட்பாங்க தான் நார்மல். இனி தெரியும் தானே எலெக்ஷன் டைம் அண்டைக்குள்ளே அங்கே நினைக்கிறாங்கப்பா. எங்கே எங்கே ஜனாதிபதி என்ற நாடு ஃபுல்லாக போட்டு இருக்கும் தானே. சரி தானே சங்கிலியன் சச்சு பார்த்துட்டேன் நீ. அதுதான் நாங்கள் வந்து இருக்கு சரிதான்டாப்பா. இது இந்த செம்மணி ரோட்டால் ஏறினா இங்கே பேர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக டவுன் சைடு தான்டாப்பா. இவ்விடங்கள்ல எல்லாம் நெருப்பு விலையாக இருக்கும். ஸோ வந்து ஏரியாவை காட்டிட்டோம் வந்து நாங்கள். இதுதான் விளக்கம் சரி தானே. அப்போ காணி பார்த்துட்டிங்க. பாதை வந்து 2 பக்கத்தாலையும் இருக்குது பாதை. மற்றது காணி வந்து கழிவில்லாத காணி.
வெளியில் உள்ளவங்க யாரும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கலாமோ இல்லையோ அப்படின்றது அது உங்களை பொறுத்தது. நாங்கள் வந்து காணியை காட்டியிருக்கோம். அண்ட் வந்து ஓனர் சொன்ன விலையும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து இப்போ ஒரு லேடியாக இருக்கிறதால வந்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணினா நாங்கள் வந்துட்டு கதைச்சி சொல்லுவோம். இப்போ உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் யாரும் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கூட நான் சீரியஸ்லி வந்து எனக்கு கதைக்கிற மாதிரியே நான் கதைச்சி சொல்லுவேன். நான் வந்து நியாயத்தை தான் கதைப்பேன். இப்போ அவங்க சொல்கிற விலையை வந்து நான் சொல்லாமல் விடையில, அதாவது சொல்லித்தான் ஆகணும். ஆனாலும் நீங்களே ஒரு விலை வந்து ஆஃபர் பண்ணினா நான் அதையும் வந்து அக்காட்ட சொல்லி கதைச்சி என்ன மாதிரி அக்கா என்ன சொல்கிறான்றதையும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்லுவேன். சரிதானே? கேட்டு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் வாங்கலாம். மற்ற டீல் எல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து அவங்களோட பேர்லேயே இருக்குது. மற்றது ஓகே, எப்படியும் டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், நல்லூருக்கு ஒரு 500 மீட்டர்ஸ், அந்த சங்கிலியன் சிலைக்கு ஒரு 500 மீட்டர்னு சொன்னால் எல்லாம் நடந்தே போகலாம். அங்கே கச்சேரிக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி ஓகே, எவ்ரிதிங் பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் யோசித்து போட்டு என்ன மாதிரி இருந்து சொல்லுங்க. அப்போ கீழே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்கிட்ட மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து காணி சம்மந்தமாக யாராவது, அதாவது நீங்கள் காணி வாங்க போகிறீங்க இல்லாட்டி விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கதைச்சா நாங்கள் அது ஒருக்கா செஞ்சு தருவோம் உங்களுக்கு. மற்ற வந்து எங்களோட கதைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் விரும்புவீங்க. வந்து சாதாரணமாக எங்களோட ஹெல்ப்பிங் சம்மந்தமாகவோ இல்லாட்டி இப்போ எங்களை பிடிச்சவங்க எல்லாம் கதைக்க விரும்புவீங்க. அதில் தப்பே இல்லை. இப்போ சாதாரணமாக நாங்கள் யார் எடுத்தாலுமே கதைக்கிறாங்க. இப்போ நைட்டெல்லாம் நான் நைட் டைம் எடுத்து நான் நிறைய பேரோட கதைச்சேன் நான். அப்போ அந்த வகையில் ஒரு அக்கா ஒரு அழியிருந்தால் எனக்கு ஒரு லேண்ட் ஒன்று வேணும் தம்பின்னு சொல்லி, அப்போ நான் அக்காவுக்குமே வந்து கோல் அடித்தேன் நான். அப்போ அக்கா பார்த்துட்டு எடுத்து கதைச்சா எத்தனையோ தரம் எடுத்தான் இப்போ லேண்ட் வேணுமென்ற ஒன்றா எடுக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி ஜோக்கா கேட்டால் அப்போ எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்னென்னா உண்மையிலே நான் அப்படி நினச்சி எடுக்கலை. இன்றைக்கு நான் வந்து எல்லாருக்குமே கோல் ஆன்சர் பண்ணி கதைச்சேன் நான். சரி தானே? அப்போ அப்படி கேட்க ஒரு எப்படி நான் சொன்னேன், இல்லையாக்கா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் வார கோல்ஸ் கூட கதைக்கிறேன் நான். அப்போ அதால் தான் எடுத்தேன் நான். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வாங்குறதால நான் ஒன்றையும் எதிர்பார்க்கல, நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நான் வந்துட்டு நம்பல. ஆனாலுமே நீங்கள் போட்டதால் இப்போ காணி சம்மந்தமாக நாங்கள் செய்கிறதால நான் எடுத்தேன் நான். என்ன வேண்டு கேட்போம்னு சொல்லிட்டு அப்போ இல்லை அப்படி போட்டு பார்த்தா நீங்கள் அப்போ தான் அடிப்பீங்களோ ஏண்டோட எடுத்தேன்னு சொல்லி போட்டு பிறகு சொன்னால் உண்மையிலே எனக்கு ஒரு காணி வரமாட்டு நீங்கள் கதைக்க விரும்பினா விஷயத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாகவே கதைச்சி கொள்ளலாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு பதில் தருவோம். ஆனால் அதுக்காண்டி சும்மா ஃபேக்கெல்லாம் போடுறது அழகில்லை, அது கொஞ்சம் ஒரு சீட் பண்ணுற மாதிரி தானே. ரைட், எனிவே அப்போ இந்த காணி வந்து உண்மையிலேயே பயனாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறோம். வந்து காசு வச்சுருக்கிறவங்க வந்து காசாக நீங்கள் வந்து பேங்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதை காணியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் உங்களுக்கு நல்ல பயன் வந்துட்டு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உதாரணமாக ஒரு 4 கோடிக்கு இந்த வருஷம் காணி வாங்கினா இன்னொரு 2-3 வருஷத்துலேயே நீங்கள் 8 கோடிக்கு வந்துட்டு விற்கலாம். இதுவே பேங்கில் போட்டிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 80 லட்சம் தான் வட்டி வரும். சரி தானே? அதால் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.